ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வைக்க போகிறோன்னா பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. கூட அரைப்புக்கு தேங்காய், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, வெள்ளைப்பூடு, ஜீரகம், தாளிக்கிறதுக்கு வத்தல் மிளகு, கடுகு, கருவேப்பிலை இவ்வளோ தாளிக்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், வெள்ளைப்பூடி இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அதை மை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு கூட இந்த அரைப்பை போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து பருப்பு குழம்புக்கு நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி இந்த கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகு போட்டு தாளித்து நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த பருப்பு குழம்பு அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூடான சோறு போட்டு அதில் அந்த பருப்பு குழம்பு, பப்படம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு சுவை